கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளரை கைது செய்ததற்காக பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த மங்களம்பேட்டை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருப்பவர் தமிழ்மாறன். இவர் சிறுவம்பார் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரிடம் அடிதடி வழக்கு தொடர்பாக 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு கோவிந்தராஜ் தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து கோவிந்தராஜிடம் தமிழ்மாறன் 20,000 ரூபாயை லஞ்சமாக பெறும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தமிழ்மாறனை கைது செய்தனர். இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் தமிழ்மாறன் கைது செய்யப்பட்டதை அறிந்த சிறுவம்பார் மக்கள் மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்து திருவிழா போல கொண்டாடினர். மாட்டு வண்டியில இருந்து ஏகப்பட்ட லஞ்சம், இன்னைக்கு மண்ணடிக்கிறதுல இருந்து லஞ்சம், இளம் ஜோடிகள் வந்து காதல் திருமணம் செஞ்சா அவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு சேர்த்து வச்சுக்கிறது லஞ்சம், இது மாதிரி ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து, டாஸ்மார்க் இந்த ஊருக்கு வந்து மெயின் காரணமே இங்க இருக்கிற தமிழ்மாறன் இன்ஸ்பெக்டர் ஒரு முக்கிய காரணம். இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்பாவி இளைஞர்கள் மீது பொய் வழக்கு, உள்ளூர் வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்ட முடியல, 10 டூலர் பிடிக்க சொன்னாங்கன்னா 50 டூலர் 60 டூலர்னு பிடிக்கிற நிலைமை இருக்கு. அதாவது காவல்துறையில என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்காத ஒரு குரூப், இன்ஸ்பெக்டருக்கு பிடிச்ச ஒரு குரூப் வந்து இந்த காவல்துறையில சாதி ரீதியா செயல்பட்டு இருக்கு. கொண்டாட்டமாக ஆடல் பாடல்களோடு காவல் நிலையம் முன்பு வந்த மக்களை கலைந்து செல்லும்படி போலீசார் கூறினர். ஆனால் பொதுமக்கள் அங்கிருந்து கலையாததால் அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்த பின்னர் ஆய்வாளர் தமிழ்மாறனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பத்திரமாக அழைத்துச் சென்றனர். ஒரு காவல் ஆய்வாளர் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டதை அறிந்த ஊர் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் கொண்டாடிய சம்பவம் பலரையும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது.